ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் ஜோதிடர்களின் பார்வையில் 2025 இணைந்து வழங்குபவர்கள் ஃபாஸ்டர்ஸ் ரெயின் கியர். நம்ம ஒவ்வொருவரிடமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பான பலன்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள், மேஷ ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குமா பொதுவா? மேஷராசி நேயர்களுக்கு 2025 ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜென்ரலாக இந்த சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி வந்தாலே ஐயோ 7.5 சனி வருது, எப்படி இருக்குமோன்ற பயம் இருக்கும். ஜென்ரலி ஒரு 7.5 சனி வருதுனாலே வயது வரம்பு என்பது உண்டு. ஒரு 30 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே மேஷராசி நேயர்களுக்கு 7.5 சனி வருது அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான காலம். அவங்க கடன் வாங்கணும், வீடு வாங்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஃபேமிலி ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கணும், ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சனி பகவான் அவருடைய வேலையை விரயஸ்தானத்திற்கு கரெக்டாக செஞ்சாலும் நாம் அதை ஐயோ 7.5 சனியா அப்படின்னு நினைக்காம வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் வருது, ப்ரமோஷன் வருதுன்னா இட்ஸ் ஃபார் குட். கல்யாணம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா ஒரு மாமியார் வீட்டில் போய் கஷ்டப்படுறது தான். அண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி வர்றது தான். ஸோ எனக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் வரணும், ஆனால் கஷ்டமே வரக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு. அதனால் மேஷராசி நேயர்களுக்கு லாபத்தில் ராகு வராரு, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். விரயத்தில் சனி பகவான் வராரு, அதனால் 7.5 சனி அப்படிங்கிற பயமே அவங்களுக்கு வேண்டாம். அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருதுங்க, அது அவங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு போகிறது. ஸோ எல்லா கிரக பயிற்சிகளுமே மேஷராசினியர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதுவும் பெண்கள் குறிப்பாக இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ஐவிஎஃப்ல எனக்கு கிளிக் ஆகலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட அவங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பம் மேஷராசிக்கு பாக்கியத்திலேயே சூரியன் சந்திரன் உடைய அனுகிரகத்தோடு அவங்களுக்கு வருஷம் பறக்கிறது. ஸோ குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அண்ட் ஐயா சொன்ன மாதிரி மீன ராசியில் 5 கிரக சேர்க்கை வரும்பொழுது ஜென்ரலாக விரயத்தில் அத்தனை கிரகங்கள் வரும்பொழுது மேஷராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் வியாபாரம், வீடு, நம்ம எப்போ லோன் எடுக்கிறோம், எந்த சமயத்தில் போய் நம்ம கடன் வாங்குகிறோங்கிறத அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். ஸோ ஒரு வாங்கக்கூடிய நேரம் நமக்கு லாபமாக இருக்குது அப்படிங்கிறச்சி அவங்க வாங்கலாம். விரயத்தில் இத்தனை கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது அவங்க அந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அண்ட் கேத்து உங்களுக்கு 5ல் வருது. ஸோ பூர்வ புண்ணியத்தில் கேத்து பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறையா சிவன் ஆலயங்களில் போயிட்டு, அதுவும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் வழிபாடு பண்ணலாம். என்னோட அட்வைஸ் மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக மகாலய பக்ஷ டைமில் கோகர்ணா போயிட்டு அங்கே ஆத்மலிங்கம் பார்த்துட்டு அது ரொம்ப சிறப்பான ஒரு கோவில். இது வரைக்கும் நான் பித்ரு காரியமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க அவசியம் அந்த பித்ருக்களுக்கு செய்யக்கூடியதில் கோகர்ணா போய் அங்கே சிவன் அரூப ரூபமாக இருப்பார், அங்கே ரூபம் கிடையாது. அங்கே போய் ஏன்னா அது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். மேஷராசிக்காரர்கள் நம்ம தமிழ்நாடு இந்த இதெல்லாம் விட்டுட்டு கர்நாடகா மாநிலம் போய் கடலோரத்தில் இருக்கிற கோகர்ணா பார்த்துட்டு வரலாம். அண்ட் ஜென்ரல் வழிபாடுகள் சொன்ன மாதிரி குலதெய்வங்கள் எப்பவும் கும்பிடுறது தான். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் மேஷராசிக்கு சொல்லணும், இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க குன்றில் இருக்கக்கூடிய குமரன் ஆலயங்கள் நிறையா இருக்குது. ஸோ எல்லா குமரன் ஆலயங்களும் போங்க. ஏன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் வருட ஆரம்பத்தில் நீச்சமாக இருக்கார். ஆரோக்கியம், பொருளாதாரம், குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் குன்றில் இருக்கிற குமரனை போய் பார்ப்போம். கிடைக்க பெறாத செல்வம் குழந்தை செல்வம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட மகிழ்ச்சி என்னவா இருக்குமா? மிக்க நன்றி. இந்த வருடமாவது எங்களுக்கு நல்லபடியா அமையாதான் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பார்வை சொல்லுங்க ஐயா. அதாவதுமா செல்வத்தை பத்தி சொல்லி தொடங்குறீங்க. ஆமா, ரிஷப ராசியில பிறப்பதே ஒரு அதிர்ஷ்டம். என்ன காரணம்னா சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரனுடைய வீடுங்கிறது தான் சுக்கிரன் பணம் தரக்கூடிய கிரகம். மகாலட்சுமியை வழிபடுறோம், சுக்கிர கிரகத்துடைய அதிபதி. அந்த சுக்கிரனுடைய வீட்டில் இப்போ குரு பகவான் இருக்கார். அவரும் நிறைய காசு பணத்தை அள்ளி கொடுக்குற கிரகம் இல்லையா, கோடிகள் கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த 2 சங்கமம் இருக்கு பாருங்க. சுக்கிரனுடைய வீட்டில் குரு அமர்ந்து வருடம் துவங்கும் போது நல்ல பொருளாதார விருத்தி கொடுத்துரும். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ரிஷபராசிக்காரங்க வளரப்போகிற ஒரு காலகட்டம் இது. அந்த குரு வக்கரமா இருக்காரு. அப்போ பணத்தை கொஞ்சம் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிடணும். மே மாதம் என்ன ஆகுது, 14ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குமா. இந்த ஆண்டு பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு கிரகம் 2 கிரகம் பயிற்சி அடையும்னா நவக்கிரகமும் பயிற்சி அடையக்கூடிய ஆண்டு திருக்கணிதப்படி இந்த ஆண்டு. அப்போ என்ன ஆகுது, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பாரு, குழந்தை பேரை கொண்டு வந்து கொடுப்பாரு.
அது இன்னும் முக்கியமாக சொல்கிறோம்னா 5ஆம் இடத்திற்கு அதிபதி புதன், அவர் 7ஆம் இடத்திலிருந்து முதல் தேதி அன்று 8ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். அப்படிங்கும்போது அது என்ன ஆகுதுன்னா செயற்கை முறை கருத்தரித்தல்ல கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு. ஆமாம், ஏற்கனவே ஜாதகத்தில் லக்னத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு, அது ஒரு காரணம். அது போக முதல் குழந்தை பிறந்து 2வது குழந்தை காத்திருப்பாங்களே, அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உண்டு. நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய வருஷம். 5க்குரிய கிரகம் புதன் 7லிருந்து அப்படி மெல்ல 8 நோக்கி நழுகிறார். அப்போ காதல் திருமணங்கள் கைகூடும். பிஸ்னஸில் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த சூரியன் சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது தாய் தந்தையருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறையை எடுத்துக்கணும். கேது வேற 4ஆம் இடத்துக்கு வராரு, மாத்ருஸ்தானத்துக்கு வரார். அப்போ அம்மாவுடைய உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கலாம், தாய் தந்தையர் உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சிரார்த்தம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, கயால போய் திதி கொடுக்கணும். அது ரொம்ப ஒரு அந்த பிண்ட சிரார்த்தம் கொடுக்கறதுங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அவசியம். அந்த அமாவாசை அமைப்பு வருது பாருங்க, அதனால கயால போய் பிண்ட சிரார்த்தம் கொடுப்பது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை இந்த குடும்பத்துக்கு கொடுக்கும். அது போக சுக்கிரனுடைய அமைப்பு, ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வருஷம் துவங்கும் போது அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம் 10வது ஸ்தானம், சனி பகவானுடைய சேர்க்கை. அப்போ கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. சனி பகவானுடைய சேர்க்கையும் ராகுவுடைய சேர்க்கையும் அந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து மே மாதம் முடிய அந்த 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கு பாருங்க, இது ஒரு ஆபத்தான காலகட்டம். மார்ச் மாதம் நிகழ 29ஆம் தேதியிலேருந்து அந்த மே 18 வரை இருக்கக்கூடிய சனி ராகுவுடைய சேர்க்கை மிகப்பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்து கொடுக்குமோ, அதுவும் நம்மளுடைய தென் தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நாங்கள்லாம் கொஞ்சம் அஞ்சக்கூடிய விஷயமாக தான் அது இருக்குது. ஆனால் பொருளாதார ரீதியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி, குழந்தை பாக்கியம் அமைப்புன்னு சொல்கிறோம், தொழில் ரீதியாக வளர்ச்சின்னு சொல்கிறோம், காதல் திருமணங்கள் கைகூடுதுன்னு சொல்கிறோம். அப்படி சொல்லிக்கிட்டே போகும்போது அரசியல்வாதிகள் மட்டும் நம்முடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டோம். மற்றபடி ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாக 2025 இருக்க போகுது. இதில் இவர்கள் யாரை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, ரிஷபராசியில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சந்திரன். அப்போ இது இவங்க என்ன பண்ணா, கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடணும். கோபியர் கொஞ்சம் ரமணான்னு சொல்றோமே, அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடணும். அவரை ஒவ்வொரு வாரமுமே அவங்க வீட்டில் வெள்ளிக்கிழமைகளை கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்து வருகிற போது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, பொருளாதார ஏற்றத்தை இந்த வருஷம் 2025ல ரிஷபராசிக்காரங்க பார்க்க போறாங்க. ரொம்ப நல்ல வருஷமா அவங்களுக்கு இந்த வருஷம் இருக்க போகுது. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த வார்த்தைகளை சொல்ல உச்சரிக்க ஆரம்பிங்க ரிஷபராசிரியர்களே. மீள முடியாத துயரங்கள் எல்லாம் பார்த்துட்டோங்க ஐயா, இந்த வருஷமாவது மீண்டு வந்துருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? இந்த மிதுனம் என்று சொல்லக்கூடியது 12 கட்டங்கள்லேயே முயற்சி, 3ஆம் இடம். அப்போ என்னை பொறுத்தளவு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் வருட ஆரம்பத்தில் அந்த கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு உடனடியாக உங்கள் தேவைகள் என்னன்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. வீடு வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், இல்லை வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் பாக்கி இருக்கு செய்யணும், இப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வருடத்தில் 3 கிரகங்கள் பெயர்கிற காரணத்தினால ஒவ்வொரு காலச்சூழலையும் ஒவ்வொன்றையும் டிக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ஆரம்பமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்போதுமே குரு இருக்கிற இடத்துக்கு பலன் சொல்லி பிரயோஜனம் இல்லை, குரு பார்க்கிற இடம் தான் பலப்படும் இல்லையா? அப்போ அந்த 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடம் வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள், பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து, உடல் உள்ளம் மகிழுகிற இடம் 4. சரியா? இது எல்லாத்தையுமே ஜனவரி ஆரம்பித்த உடனேயாகவே மே மாதத்துக்கு உள்ள என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி பார்க்கணும். கடன் பட்டாலும் பரவாயில்லை, குரு பார்வை இருக்கிற காலகட்டத்தில் உங்களை இந்த உலகம் சமூகம் நம்புகிற காரணத்தினால அதை பயன்படுத்துங்க. உத்தியோகத்துக்கு போகிறாங்க பாருங்க, இவங்க இப்போ கம்பெனியில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் நல்லா தான் செய்வீங்க. பட் இதை விட இன்னும் ஏதோ எங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, என்னையவே நொச்சரிக்கிறாங்க, எனக்கு தான் பாரம் கொடுக்குறாங்கன்னு புலம்புறீங்கல்ல, இதை விட்டுட்டு இன்வால்வ் ஆகிக்கோங்க. வீட்டில் போய் 1 மணி நேரம் டிவி பார்த்து என்ன போகுது, இங்கே உட்காந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்க. இப்படிப்பட்டதை மே மாதம் வரைக்கும் தொடரட்டும். இப்போ மார்ச் மாதம் வந்த உடனேயே சனீஸ்வர பகவான் இப்போ 9ல் இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பளை பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் ஒத்து போகலை. இப்போ அவர் அங்கேருந்து 10ஆம் இடத்திற்கு 29th மார்ச் 2025 போன உடனேயே அவர் அங்கேருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கிற போது இந்த பையனுடைய தூக்கத்தை கெடுப்பார். அப்போ இன்னும் உழைப்பு அதிகமாகும். இளம் பருவத்தில் உள்ளவங்களுக்கு தூக்கம் கெடுமா, படுத்தாதான் தூங்குவானே.
அப்போ இவங்களுடைய கடமைகள், உணர்ச்சிகள், உழைப்பு இதெல்லாம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வெளிநாட்டுக்கு போகணுன்ற ரொம்ப காலமாக பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு தடவிட்டு இருந்தாங்க பாருங்க, இவங்களுக்கு இந்த வருடம் மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு கேது பெயர்கிற காரணத்தை முன்னிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே போய் படிக்கணும், இல்லை எங்கே போய் வேலை பார்க்கணும், இல்லை ஏற்கனவே நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் சார், இங்கே ஒரு வீடு வாங்கணும், உட்காரணும், செட்டில் ஆகணும், இதெல்லாம் கனகச்சிதமாக உங்களால் பண்ண முடியும். 7ஆம் இடத்தையே அவர் பார்த்துருவார். இந்த 7ஆம் இடம்னா உடனே சொல்கிறாங்க கல்யாணம் கல்யாணம். எத்தனை நாளைக்கு தான் 7ஆம் இடத்தை கல்யாணத்திலே பேசுறது? 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், 7ஆம் இடம் பகல் பொழுது முழுவதும் 7ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, பூரா 7ஆம் இடத்தை சார்ந்து வரும். அப்போ இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு கனகச்சிதமாக ஒரு ரூட்டு கிடைக்கும். 9ஆம் இடத்தையும் அந்த குரு பார்க்கிறார். இதன் மூலமாக வாழ்க்கையில் முதல்ல வீடு வாங்குறவங்க, முதல்ல கார் வாங்குறவங்க, இன்னும் சொல்லப்போனால் முதல்ல கண்ணாடி போடுறவங்க, முதல்ல மூக்கு குத்திக்கிறவங்க, முதல்ல கம்மல் போடுறவங்க, இளம் பிள்ளைகள்னு நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட அனைத்து செய்திகளையும் இந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் மிதுனத்தில் பிறந்தவங்க பார்க்கலாம். மொத்தத்தில் மிதுனம் என்பது இளமை, மிதுனம் என்பது முயற்சி. இந்த இளமையை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் முயற்சியை கையில் வைத்து கொண்டால் இந்த ஒரு வருடத்தில் நிறைய சாதிக்கலாம். உடல் நலத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் உண்மையான கணவன் கலாம் சொன்ன வார்த்தை மிதுனத்திற்கு பொருந்தும்னு ஐயா ஒரு கலக்கச்சிதமா ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க ஐயா. அடுத்து நம்ம பார்க்க போறது காலனை கூட கண்ணால பார்த்துட்டோங்க, எங்களுக்கு இன்னும் எப்போ நிம்மதி வரும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிகள் இந்த வருடம் எப்படி இருக்கும்? கடகராசிக்கு 2025 எப்படி இருக்க போகுது? அஷ்டம சனி கிட்டத்தட்ட சாப விமோக்ஷனம்னு நம்ம கடகத்துக்கு சொல்லலாம். ஏன்னா வாய் விட்டு அழுதுட்டா பரவாயில்ல, பாத்ரூமில் உட்காந்துட்டு வாயை பொத்திட்டு அழுவாங்க, வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாத பிரச்சனை, என்ன வார்த்தையை கோர்த்து இந்த பிரச்சனையை விவரிக்கிறதுனே தெரியாது, அந்த அளவுக்கு கடுமையான மன அழுத்தம். பொதுவாகவே இவங்க அழுத்தத்தெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆட்கள் தான். தனக்கே பெரிய பிரச்சனை இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய ஆட்கள் தான். அவங்களாலே முடியல, ரத்த கண்ணீர், அந்த அளவுக்கு வார்த்தையில் விவரிக்க முடியாது. இப்போ என்னாலையுமே அதை சொல்ல முடியல, பட் பரவாயில்ல, அது முடிய போகுது. மார்ச் 29, 2025க்கு மேலே சனி அஷ்டமத்திலேருந்து விலகுறாரு. எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுக்கோங்க, ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது, பெரிய தடை விலகுது. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம் இனிமேல். ஒரே ஒரு விஷயம், அதே இடத்துக்கு ராகு வராரு. அப்போ ராகு வந்தால் என்ன, சனி போகிறாரு அடுத்து ராகு வந்தாரு அப்போ பிரச்சனையானா? அப்படி கிடையாது. நிறைய பேர் அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், ரேஷஸ், இந்த மாதிரி கிருமி தாக்குதல், நுண்கிருமி தாக்குதலுக்கு ஆட்பட வேண்டிய அவசியம் இருக்குது. சிம்பிள் ரெமடி, வீட்டில் பாத்ரூம் டாய்லெட்ஸ் க்ளீனாக வச்சுக்கோங்க, ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆர்கனைஸ்டாக இருக்கோ இல்லையோ க்ளீனாக இருக்கணும் வீடு. சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறாங்கன்னா, அந்த கடகராசியில் குட்டி குட்டி குழந்தைகள் இருக்குன்னா அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இன்னொன்று, ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுல என்னென்னா சீக்ரெட்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம், 8ஆம் இடம்ங்கிறது ரகசியம். யாரை நம்பி எதை சொல்லணுங்கிறதுல கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா வெளியில் சொல்லாமல் செய்யுங்க, அப்போ தான் செய்ய முடியும். ஏன்னா எல்லாமே வெளியில் வந்துடும், உங்களை பற்றின எல்லா விஷயங்களும் வெளியில் வந்துடும். ப்ரைவசி இல்லாத லைஃப் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அஷ்டம ராகுட்ட கவனமாக இருக்கணும். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. நல்லா தூங்க போகிறீங்க, டேஸ்டான ஃபுட்டு கிடைக்கும், நல்லா சாப்பிடுவோம். பட் அந்த நான் வெஜிடேரியன் ஹேபிட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க அந்த ஹேபிட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குருவுக்கு நான்வெஜ் கொஞ்சம் ஒரு ஆகாத ஒரு ஃபுட்டு. குருவும் 6ஆம் இடத்தையே பார்க்குறாரு, தன் வீட்டையே பார்க்கும்போது முக்கியமாக கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர், கொலஸ்ட்ரால் உடம்புல கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, அப்போ சுப விரயம் தானே எங்களுக்கு வரணும். நோய் வந்தால் நாங்கள் மெடிக்கலுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியமே வருமேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 11ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு. 11ஆம் இடம்ங்கிறது நோயிலிருந்து நிவர்த்தி. அப்போ நோய் வந்து தீரும். ஏன் கஷ்டப்படணும், கொஞ்சம் கவனமாகவே இருந்துப்போம். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துப்போம். அதே மாதிரி மறுமணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த வருஷம் நடக்கும். சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது அதை கிளியராக இண்டிகேட் பண்ணுது, சொத்து சேரும். நிறைய பேர் வந்து நகைக்கடன் வச்சுருப்பாங்க கடகராசி. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் புத்திசாலி தான், கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் எடுப்பாங்க. எடுத்தடுப்பில் பெரிய ஃபினான்ஷியல் கார்பரேஷனில் போய் லோன் வாங்குறது இதுக்கெலாம் போக மாட்டாங்க. ஸோ குறைஞ்ச வட்டி என்னது, நகையை உள்ளே வைப்போம், நகையை மீட்க முடியும். என்னதான் குரு 6ஆம் இடத்தை பார்த்தாலும் பொன் கைக்கு வந்துடும், குரு 12ல் இருக்கிறதுனால அதில் பிரச்சனை இல்லை. பட் அட் த சேம் டைம் புது கடன்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே சொத்து ஒரு புது கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடன் கைமீறி போகாமல் மட்டும் பார்த்துக்கணும். கடகத்துக்கு மேக்சிமம் எல்லா விஷயங்களுமே நல்லாயிருக்கு. கரியர் நல்லாயிருக்கும். குரு 6 பார்க்குறாரு. 6ங்கிறது ஒரு பொதுவாகவே ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறது 6ஆம் இடம். அப்போ இன்டர்வியூ போகிறவங்கலாம் செலக்ட் ஆக போகிறாங்க, தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க போகுது. இந்த இருந்த பொண்ணுக்கு பொருந்தின வாழ்க்கைங்கிற மாதிரி வெயிட் பண்ண எல்லாருக்குமே பொருந்தின வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நல்ல ஒரு கௌரவம்.
சொசைட்டியல் ஸ்டேட்டஸ், அந்த ரெகக்னேஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை. அது கொடுக்கக்கூடிய போதைங்கிறது பணத்தை விட பெருசு. நம்ம பணம் தான் பெருசுன்னு நினச்சி பேசிகிட்டு இருப்போம், பட் அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதனால் கடகத்துக்கு வந்து இந்த 2025 வந்து மோர் பாசிட்டிவ் தான். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம், அதை மட்டும் பார்த்துக்கணும். பௌர்ணமி தினங்களில் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே ஃபாஸ்டிங் சயின்டிஃபிக்காகவும் உடம்புக்கு நல்லது. பௌர்ணமி தினங்களில் அதை எடுத்துக்கலாம். பால் அப்படிங்கிறது டெய்லி ஒரு கப் எடுத்துக்கணும். மில்க்குக்கு அலர்ஜிக்னா மட்டும் அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ஓகே. மிக சிறப்பு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத பின்பற்றுங்க அப்படின்னு ரொம்ப அழகா எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. எப்பவுமே ராசிகள்லயே தனித்துவமான ஆளுமை நிறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இந்த 2025 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குமா? வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ஆமா, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை தான் சிம்மராசிக்காரர்கள். இப்போ கேது வந்து சிம்மராசிக்கு போகிறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து அஷ்டம சனி, சனி பகவான் 8ல் கண்டத்துலேருந்து அஷ்டமத்துக்கு போகிறார். 7ல் வந்து குரு பகவான் ராகு வரார். ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025 இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது எல்லாமே மே மாதம் தான் வருது. ஸோ 2 ஹாஃப் அவங்களுக்கு. ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் எப்படி, மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படிங்கிறது தான். ஸோ இவங்க நல்லா பிளான் பண்ணிக்கலாம். இப்போ கேத்து வந்து வராருங்கிறது மே மாதம் தான். மே 18 தேதிக்கு தான் ராகு கேத்து பயிற்சியாகுது. குரு பயிற்சியும் அந்த சமயத்தில் தான். ஸோ ஒரு 2-3 டேஸ் இடைவெளியில் தான் திருக்கணிதப்படி பயிற்சியே. ஜனவரியிலேருந்து இந்த மே மாதம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய மாற்றம் மட்டும்தான் மார்ச்சில் வரப்போகுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம், இல்லை வந்து புதுசாக எங்கேயாவது நம்ம புது வேலைகளுக்கெல்லாம் சேரணுமா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இது வரைக்கும் இன்சூரன்ஸ் நான் ஹெல்த்துக்கெலாம் எடுக்கலைங்கிறவங்க சிம்மராசிக்காரர்கள் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர்ஸே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஜென்ரலி கேத்து வந்து சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகை. அப்போது ஸ்கின் சம்மந்தப்பட்டது அதிகமாக பாதிக்கப்படலாம். அண்டு டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்கின் டிசீசஸ் ரொம்ப ஈஸியாக வரும். இந்த சொரியாசிஸ் வந்து ஒரு நிவர்த்தியே இல்லாத ஒரு வியாதி அது. ஸோ கேத்து வந்து சிம்மத்தில் வராரு அப்படின்னாலே ஸ்கின் சம்மந்தப்பட்டது. இப்போல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட லூக்கோடோமா வருது. அதனால் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அது. அண்ட் இந்த இயர் 2025 நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு அந்த தசா புக்தியில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சனி தசா நடக்கிறது, அதில் ஒரு சூரிய புக்தி, ராகு புக்தினா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 1 இயர் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. அப்போ சிம்மராசிக்கு வந்து நான் கெட்ட டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைம். அதனால் ஒரு பேட் பீரியடுக்கும் பீயிங் அலர்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் வேலைக்கு நான் இப்போ மாறுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு டக்குன்னு வேலை மாறுறது. அதனால் ஸோ இண்டிவிஜுவல் டெசிஷன்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வீட்டில் மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு எடுக்கிறது பெட்டர். உங்களுக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருந்து உங்கள் ஜோதிடர் மேல் நம்பிக்கை இருந்தால் போய் பார்த்து கேட்டுக்கிறது இன்னும் பெட்டர். அண்ட் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் வந்து இந்த ராகு கேத்து ஸ்தலங்கள் நிறையா இருக்குது. இல்லை வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது புத்து இருக்கிற கோயில் இருந்தால் போய் நீங்கள் வணங்கிட்டு வர்றது நல்லது. ஸ்பெஷலாக ஏதாவது கோயில் போகணுன்னா நான் கேரளாவில் இருக்கிற மன்னார் சாலை சொல்லுவேன். மன்னார் சாலை வெட்டிக்கோடெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்கள். இந்த சர்ப்ப தோஷங்களுக்காக அங்கே போகலாம். சனி பகவானுக்காக நீங்கள் வந்து சுசீந்திரம் போகலாம். விஸ்வரூப ஆஞ்சநேயர் பார்க்குறது ரொம்ப நல்லது. அண்ட் ஆனந்தமங்கலம் போய் அங்கே அந்த தசபுஜ ஆஞ்சநேயர் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கோவில். ஸோ எப்பெல்லாம் முடிஞ்சதோ, ஆனந்தமங்கலம் வந்து கும்பகோணம் பக்கத்தில் தான், எப்பெல்லாம் முடிஞ்சதோ அங்கே போயிட்டு தசபுஜ ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. தன்னுடைய கனவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு இந்த வருடமாவது பயணித்திடலாமா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகுதுங்க ஐயா? ஒரு பாரதியாருடைய பாட்டு தெரியுமா, கனவு மெய்ப்பட வேண்டும். இல்லையா? அந்த பாரதியுடைய கனவு நனவாகும், நம் கனவும் நனவாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ராசியில கேது 7ல் ராகும். இது வந்து இந்த 2024 எப்படி வச்சிருக்காங்கன்னா ஏற்ற இறக்கமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ குழப்பங்கள், சில பேர் வேலையில் இருந்தாங்க, வேலை விட்டு போச்சு, இல்லை வீட்டில் குழப்பம், கணவன் மனைவி கடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், இதெல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. அப்போ 2025 ஒரு விடிவு காலமாக இருக்காதா அப்படின்னு பார்க்குறாங்க.
இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் மே மாசத்துல ஏற்பட்ட பிறகு ஒரு மாற்றம் வரப்போகுது. இப்போ இந்த ஆண்டு இவங்களுக்கு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பயிற்சிக்கு பிறகு பார்க்க போறாரு. அப்போ இவங்க குடும்பத்துல ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன வருத்தம்? பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிடும். கல்யாணம் ஆனவங்க இடத்துல குழந்தை பிறக்கலையேன்னு இளந்தம்பதிகள் ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குருவுடைய அருள் அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் கொஞ்சி மகிழ குழந்தை பிறக்கும், மழலை ஒலி கேட்கும். அது நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த குருவுடைய பார்வை எங்க வரப்போகுதுன்னா, தனஸ்தானம் மட்டும் இல்லாம இவங்களுடைய சதுர்த்தம கேந்திரம் இருக்கு பாருங்க, அங்கேயும் குரு பயிற்சிக்கு பிறகு பார்ப்பாரு. இந்த பயிற்சிக்கு முன்னால இருக்கக்கூடிய ஸ்டேஜை விட பயிற்சிக்கு பிறகு இந்த மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ ஒரு படிப்புல தடை இருக்கு அவங்களுக்கு. அது வந்து குறிப்பா 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மே மாசத்துக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய செட் அவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை அது கொண்டு வந்து கொடுக்கும். அம்மாவுடைய உடல் நலத்துல சில ப்ராப்ளங்கள் இருக்கும். இப்போ அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அப்ப கிடைச்சிரும். புதுசா ஒரு ஃபிளாட் வாங்கக்கூடிய யோகம், அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் இவங்களுக்கு நல்லா கூடி வருது. ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸாவது நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்கனவே படித்து முடிச்சவங்களுக்கு கூட ஏற்பட போகுது. 6வது ஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும். இந்த சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை என்ன ஆகுதுன்னா, சுக்கிரன் என்பது பெண் கிரகம், சனி என்பது தொல்லைகள் தரக்கூடிய ஒரு கிரகம். நீங்கள் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க. அவர் கொஞ்சம் வீரியமாக உட்கார்ந்துருக்காரு, மூலத்திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் அதை அவங்க தைரியமாக எதிர்கொள்வாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் காலகாலமாக பெண்கள் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு வந்து இவ்வளவு ஈக்குவாலிட்டி நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு சில பெண்கள் வேலைக்கு போனாங்க. நிறைய ஆண்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல எவ்வளவோ கொடுமைகளுக்கு நடுவில், பிரச்சனைகளுக்கு நடுவில் மேலே வந்தாங்க பாருங்க. அப்படி பெண்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வருஷமா அது இருக்க போகுது. இதில் இந்த சனி பயிற்சி 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறாரு. அவர் போன பிறகு சில சோதனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறவங்கம்மா, நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் 7ல் சனி இருக்கா அது பொருந்தா திருமணம். ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஐயாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், நாங்கள் இங்கே எல்லாருமே திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா டைவர்ஸ் நிறைய ஆயிடுச்சு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 7ல் சனி இருக்கும்போது அந்த இப்போ பார்க்கக்கூடிய இந்த திருமணங்கள், அந்த கோச்சார கிரகம் 7ல் போய் உட்காரும்போது நிறைய திருமண பொருத்தங்கள் சரியா அமையாம பிரச்சனைகள் கொடுத்துரும். அப்ப திருமண பொருத்தத்தை மிக கவனமாக பார்த்து தான் இவங்க திருமணம் பண்ணணும். இந்த ஆண்டு இவங்க என்ன பரிகாரங்கள் பண்ணினால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வருது, படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு போகிறாங்க. அப்போ இவங்களுடைய கனவுகள் மெய்ப்படுவதை பற்றி கேட்டீங்க. அதற்கு அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு பகவத்கீதை புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புத்தகத்தை பிறருக்கு வாங்கி கொடுக்கணும். கீதை, ஆமா, அப்படி கீதை புத்தகங்கள் இவங்க வாங்கி கொடுக்கும்போது இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரும். தசரத ராமன், ராமன்ல தசரத ராமன். ஏன் சொல்றோம் தசரத ராமன்? அஸ்தம் நட்சத்திரம் தசரதனுடைய நட்சத்திரம். ஆகவே தசரத ராமனுடைய படத்தை வீட்டில் வச்சு இவங்க பூஜை பண்ணிக்கிட்டு வந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தரும். சரிங்களா? உங்களுக்கு நம்மளுடைய இதிகாசங்கள் என்ன சொல்லுது? ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அப்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வெல்லணும்னா கீதையை பரிசாக கொடுங்க மற்றவங்களுக்கு. அதே மாதிரி தசரத ராமனை வழிபடுங்க. எல்லா நன்மைகளும் கன்னிராசிக்காரங்களுக்கு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே வெல்லும் அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. பார்க்கும் நபர்களை மிகச்சரியாக எடை போடக்கூடிய வல்லமையை இயற்கையிலேயே பெற்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குங்க ஐயா? நீங்க சொன்னது சரிதான். அது அவங்க தானே தராசு, இடம் போடத்தான் செய்வாங்க. சரி, அதாவது 2025 ஆரம்ப நாளே ராசிநாதன் சுக்கிரன் போய் 5ஆம் இடத்தில் அமர்கிறார். இப்போ இந்த 12 ராசிகளில் நீங்க யாருக்கு சார் நல்ல மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இவங்க 4 பேருமே மறுக்காம மார்க் கொடுக்கிற ஒரு ராசி துலாம். எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அது உண்மை. அப்போ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வருடம் ஆரம்பமே சிறப்பாக அமையுது. நாங்க ஒரு ஜோதிடத்தில் கிரந்தங்களில் சொல்லுகிற போது, ஒரு லக்னாதிபதியோ ராசிநாதனோ கேந்திர திரிகோணங்களில் அமர்கிற போது அது உச்சபலத்தை விட அதிக பலம் பெற்ற கிரகமாக நினைச்சுக்கணும். இப்போ ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சனி பகவானோடையே இணைந்திருந்தாலும் கூட துலாத்திற்கு சனி யோகாதிபதி. அந்த அடிப்படையில் கேந்திர கோணந்தண்டில் கீர்த்தியாய் லக்னாதிபன் சார்ந்திட சுபகிரகங்கள் சேர்ந்து வர
மண்ணில் வீரனாகி மன்னருக்கு சரி நிகரான்னா. பா, மன்னருக்கு சரி நிகர். நிகரா. அப்ப இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க எதிராளிகிட்ட எப்படா போட்டி போடுறது, எந்த சேரை பிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி எல்லாம் ரூட்டு பிடிச்சு போறது, இந்த ஞானம் வேலை செய்யும் உங்களுக்கு. அதுபோலவே ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சனி அமரப் போகிறார். இப்போ இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன தொல்லைகள், கடன்கள், சட்டம், வழக்கு, எங்கே போனாலும் எனக்கு குறுக்க ஒரு எனக்குன்னே பிறந்து வர்றா சார்னு வடிவேல் சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி சிக்கல் பிக்கல்களை எல்லாம் இந்த இந்த இது துளாராசியில் பிறந்தவங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் 29th of மார்ச்சுக்கு அப்புறமா எந்த தடைகளும் இல்லாமல் கடகடன்னு வாழ்க்கை ஓடும். 6ஆம் இடத்துல சனி அமர்வது என்பது மிகப்பெரிய விருத்திமா. காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் நின்றால்னு ஒரு ஜோதிட அலங்காரத்தில் ஒரு பாடல் உண்டு. எதிரிகளே இல்லை, நோய்களே இல்லை, கடன்கள் என்ன எவ்வளவு வந்தாலும் கட்டி முடிக்கலாம். அப்போ இது யாருக்கு சகஜமா நல்லதுன்னு கேட்டால் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு. அப்போ பொதுவாகவே துளாராசிக்காரங்க சொந்தமாக ஏதாவது பண்ணணுங்கிறதுல தீவிரமாக இருப்பாங்க. புரியுதா? அதுலேயும் 6ஆம் இடத்துல போய் சனி அமருகின்ற போது 5 குடையவனும் 4 குடையவனும் கற்ற கல்வி, ஏற்பட்ட அனுபவங்கள் இதெல்லாவற்றையும் மீறி மிக சிறப்பாக தன்னை வளர்த்து கொள்ள சம்பாரிச்சு காட்டுறதுக்கு ஒரு தொழில் விருத்திகளுக்கு போவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வாகனத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க பாருங்க, பஸ் கம்பெனி, லாரி கம்பெனி, டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ், அடி இவங்களுக்கெல்லாம் தூள் தான். சிறப்பாக இருக்கும். ஒரு வண்டி வச்சுக்கிறவர் 10 வண்டிக்கு போயிடுவார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். படித்தவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். பெரிய பதவிகள், பெரிய அலங்காரங்கள், பெரிய நிலைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போது வீட்டுக்குள்ளேயே பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்பாடு இருந்திருக்காது. இந்த பங்கு பாகங்கள் பண்ண முடியாமல் சொத்துக்கள்லாம் செதஞ்சு போய் கிடந்திருக்கும், பெரிய சொத்துக்கள். இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி, அண்ணா நீ இதை வச்சுக்கோ, தம்பி நான் இதை வச்சுக்கிறேன், இப்படின்னு 3வது நபருக்கு வேலை இல்லாமல் இவங்களே முடிச்சுக்குவாங்க. அதே போல் 3ஆம் இடம் என்பது முயற்சி. நிறைய பேர் பாருங்க ஊரை விட்டு போவாங்க, நிறைய பேர் வேற இடத்துல ஆஃபீஸை போடுவாங்க, வேற தொழிலுக்கு போவாங்க, வெளிநாடுகளுக்கு போகிறது, வெளிநாட்டிலேருந்து ஊரை பார்த்து வர்றது, மொத்தத்தில் இடமாற்றம். 3ஆம் இடம் என்பதுதான் இடமாற்றம். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக நடக்கும். கும்பத்துக்கு ராகு வந்து அமர்கிறார். இந்த கும்பத்தில் ராகு அமர்வதை இந்த இளம் பெண்களாக இருக்கக்கூடிய, திருமணம் செய்து இந்த குழந்தை பெற்றுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க பதட்டப்படுவாங்க, மன அளவில் பதட்டப்படுவாங்க. என்னோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பதட்டமே வேண்டாம். நாடி ஜோசியம் படித்தவங்களுக்கு தெரியும், ராகு பகவானோடு குரு இணைகின்ற போது தான் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த கருத்தரிக்கிற யோகம், அந்த அமைப்பு, ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இத்தனூன் இருக்கிறத பெருசுபடுத்துறது. அப்போ சாதாரணமாக மூத்த குழந்தை 2 கிலோவில் பிறந்துருச்சு, இந்த 2வது குழந்தை 4.5 கிலோ சார், ரொம்ப பிரமாதமாக பிறந்தது, இப்படி என்று நல்ல தகவல் இதெல்லாம் கூட இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. என்னோட கண்ணோட்டத்தில் இந்த 12 ராசிக்காரங்கள்லேயே அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் திட்டமிடணும். விதி என்பது வழிது உங்கள் பின்னாடி நிற்கிது, கார் நல்லா ஓடும், நீங்கள் ஓட்டணும். ஸோ இதுக்கு நீங்கள் தயார் என்றால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருடம். எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க, அந்த காதலர்களுடைய காதல் கை கூடுமா? சூப்பரா கை கூடும்ல. துளாராசிக்காரன் தானே அதுல ரொம்ப சமத்தான ஆளுங்க. எப்படி கரெக்டா கல் வீசினா எங்க பணம் விழுன்ட்டு ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. காதலர்கள், காத்திருந்தவர்கள், திருமணத்திற்கு தடைபட்டு போனவர்கள் எல்லோருமே இந்த காலகட்டத்துல சிறப்பா கல்யாணமாகி குடும்பஸ்தனாகி மனமகிழ்ச்சியா கொண்டாட்டமா இந்த 2025 அவங்க டைரியில் எழுதி வச்சுக்கலாம். நிச்சயம். ரொம்ப மகிழ்ச்சி கையா, ரொம்ப மகிழ்ச்சி. விதி விளையாடினதெல்லாம் போதும், இனிமேல் வந்து விதியை மதியால வெல்லணும்னு நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குமா? 2025 பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்கன்னா விடவே மாட்டாங்க. அவங்கள மாதிரியே ஒரு கெட்டவனாகி அவங்களையே அடிப்பாங்க. ஸோ ஒரு தேல் குணம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். கொடுக்குன்னு கொட்டுறகணும், அதை வந்து நம்ம தப்பாகவே எடுக்கக்கூடாது. நல்லவங்களுக்கு நிச்சயமாக நல்லவங்க தான். ஸோ எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதையும் நேர்பட பேசுவாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த வருஷம் வாக்குஸ்தானம் பலப்படுது. குரு 8ஆம் இடத்துல உட்காந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு வந்து 5ஆம் அதிபதியும் கூட. ஸோ 5ஆம் அதிபதி ஆகிட்டு தான் 8ல் மறைகிறார். அப்போ நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், தனலாபம்னு சொல்லலாம். பொதுவாக 8னா எல்லாரும் பயப்படுவாங்க. 8ஆம் இடத்துல சுப கிரகம் இருக்கும்போது 8ஆம் இடத்தோட சுப விஷயங்கள் நடைபெறும். ஸோ எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் தனலாபம், இதெல்லாமே 8ஆம் இடம். உடனே லாட்ரி வில்லோன்னு உட்காந்து லாட்ரி டிக்கெட் வாங்கக்கூடாது. 4ல் ராகு இருக்கிறாரு, அந்த விஷயம் வேண்டாம். ஸோ எதையுமே
ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு முயற்சியோடு செய்யும்போது அதிக தன லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். வாக்கு பலிதம் ஏற்படும். பொதுவாக வந்து பேசி பிழைக்கிற தொழிலில் இருப்பாங்க. இப்போது லாயர்ஸாக இருக்கட்டும், கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும், ஆஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கட்டும், பேசி பிழைக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் இயர். அவங்க தன்னை வெளிக்கொணர்ந்து தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க. 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதன் மூலமாக லாபம் அடைகிறது தான் இதோட நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி 4ல் ராகு இருக்கிறாரு. என்னதான் சனி வந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் ராகு வந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. ராகுனாலே இலூஷன், ஒரு மாயை, இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணுறது தான் ராகு. அதுவும் மனசை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துக்கே வராருன்னா கற்பனைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் நெகட்டிவான திங்கிங்காக தான் இருக்கும். நமக்கு இப்படி நடந்துருமோ, நாளைக்கு நம்ம பைக் எடுத்தோன்னா கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, ஒன்றும் இல்லை, பைக்கில் போயிட்டுருப்பாங்க, முன்னாடி ஒரு லாரி போகும், இப்போ இந்த பைக்கை கொண்டு போய் அந்த லாரியில் மோதிட்டா, இப்படி தான் யோசிக்க வைக்கும் ராகு. ஒரு விகற்பமான ஒரு யோசனை. இந்த யோசனைகளை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேர், ஒரு அதிர்ஷ்டம்னு தான் சொல்லலாம். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், 2ங்கிறது தனஸ்தானம். அதிர்ஷ்டம் தனத்தை பார்க்குது, இதை விட என்ன வேணும்? சனி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. சுக்கிரன் சனி சேர்க்கை வருட ஆரம்பத்தில் இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெண்கள்கிட்ட பழகும்போது கவனமாக இருக்கணும். ஆண்கள் முக்கியமாக பெண்கள்கிட்ட பழகும்போது கவனமாக இருக்கணும். ராகு 4க்கு வரும்போது மனம் சபலப்படும். குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க தம்பதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, மருத்துவம் மூலமாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகம். ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணோம், பணம் போச்சு, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் கூட. அதெல்லாம் விமன் அண்டர்கோ பண்ணவே கூடாது. அவங்களுக்கு கூட இந்த வருடம் திரும்ப ட்ரை பண்ணும்போது குழந்தை பிறக்கும். ஐவிஎஃப் ஐயுஐ மெத்தட்ஸ் மூலமாக குழந்தைகள் வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாகவே பிறக்கும். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. 12ஆம் இடமான துலாமுக்கும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். இந்த சனி 4ல் 5ல் ராகு இருந்து கொஞ்சம் நிம்மதியை கெடுத்தாலும், ராகு ஓவர் திங்க் பண்ணவே வச்சாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே மனம் வந்து சமாதானமாயிரும். 12 செவ்வாயும் பார்க்கறதுனால சின்ன சின்ன வம்பு வழக்குகள் வந்து தீரும். அதே மாதிரி குரு அரசு கிரகம், அவருக்கு வந்து சூரியன் அரசு கிரகம், அவருக்கு குருவுடைய பார்வை இருக்குது. 6ஆம் அதிபதியுமே நீசமாகிறதுனால அரசு லாபம் அப்படிங்கிறது உண்டு. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, கோர்ட் கேஸ் மூலமாக லாபம், எதிரியின் தனம்னு எடுத்துக்கலாம். எதிரியுடைய தன லாபமும் இவங்களுக்கு கிடைக்கும். ஹெல்த்துன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும், ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ பிளட் கண்டென்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு WBC குறையலாம், அதுதான் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீசஸ்லாம். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. தெய்வ வழிபாடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகன், எவ்வளவு தூரம் முருகனை கும்பிட்றாங்களோ அந்தளவுக்கு நல்லா இருப்பாங்க. கந்த சஷ்டி கவச பாராயணம்ங்கிறது டெய்லி இருக்கும்போது இந்த மாயைங்கிறது அறுந்து போயிடும். படிப்பு எப்படி இருக்கும் மாணவர்களுக்குமா? எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு நல்லா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் 2, ஒன்று வந்து புதன், இன்னொன்று வந்து குரு. புதன் வந்து விருச்சிகத்திலே தான் இருக்கிறாரு, குருவும் நல்லா இருக்கிறாரு. புதன் வந்து ஸ்கூலுக்கு போகிற சின்ன சின்ன குழந்தைங்களை குறிப்பார். ஸோ அந்த குழந்தைங்களுமே வந்து கொஞ்சம் சுட்டித்தனம் வந்து கொஞ்சம் குறையும், படிப்பில் கொஞ்சம் அக்கறைங்கிறது வரும். பொதுவாகவே படித்து முன்னேறக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். 4ல் ராகு இருக்கிறதுனால சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணோம்னா, நைட் டைமில் படிக்கிறத குறைச்சிட்டு ஏர்லி மார்னிங் ஹேபிட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாறிக்கணும். அப்படி மாறும்போது அதை ஓவர் கம் பண்ண முடியும். மிக்க நன்றி. வில்லுக்கும் சொல்லுக்கும் உரிய தனுசு ராசி நேயர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க, இந்த வருஷம் எங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னுமா? தனுசு ராசிக்காரங்க வந்து ஜென்ரலாகவே ரொம்ப அந்த நீதி நேர்மை நியாயம் அப்படி இருக்கக்கூடிய மக்கள். குரு பகவான் அவங்களுக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துக்கு போகிறாங்க. ஸோ நீ அவங்கக்கிட்ட கேட்ட காதலர்களுக்கு எப்படி இருக்கும்னு, துளாராசியோட தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பிரகாஷ் ராஜ் சொல்கிற மாதிரி திடீர்னு பல்பு எரிஞ்சதுன்னு 50 வயசுக்காரர்களுக்குமே கல்யாணம் ஆகலாம். அண்ட் ராமலிங்கம் சார் சொன்ன மாதிரி 7ல் குரு வந்தால் என் கல்யாணத்தை பற்றி தான் பேசணுமா, நம்ம வந்து பிஸ்னஸை பற்றி கூட பேசலாமேன்னு சொல்லும்பொழுது தொழில்காரர்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. நிஜமாகவே ஆனால் ஒரு சொலேசுன்னுவாங்க, ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய ஜோதிடம்னு நான் அதை சொல்லலை, ஆக்கப்பூர்வமான ஜோதிடம் தான். ஸோ நிஜமாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு 2025 ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குடும்ப பொறுப்பாக இருக்கட்டும், இல்லை உத்தியோகத்தில் போகிறவங்க அங்கேயா இருக்கட்டும், மற்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ நான் என் கடமையை கரெக்டாக செய்கிறேன்னு சொல்கிறவங்க தனுசு ராசிக்காரர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய கிரெடிட்ஸ் கிடைக்கும், அவங்களுடைய வேலையில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது. இவங்களுக்கு வந்து இவ்வளோ காலமாக கேத்து பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருந்து வேலையில் வந்து நிறையா தடங்கல்கள் இதெல்லாம் இருக்கும். அவர் வந்து பாக்கியத்துக்கு போகிறார். இந்த பாக்கியத்துக்கு போகக்கூடிய கேத்து வந்து இது வரைக்கும் ஒழுங்காக குலதெய்வ வழிபாடு செஞ்சவங்க, இது வரைக்கும் ஒழுங்காக பித்ரு காரியம் பண்ணவாளுக்கு கேத்து நல்லது பண்ணுவார். ஸோ கேத்து பாக்கியத்துக்கு வந்துட்டார், எனக்கே நல்லது பண்ணலை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கணும்.
அதே போல் இப்போது சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அர்த்தாஷ்டம சனி வந்து ஜென்ரலி நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ புதிய நட்புகள் இவங்க மூலமாக வரக்கூடிய அவமானங்களோ அல்லது ஸோ ஜென்ரலி இந்த 4ஆம் இடத்துல சனி வரைச்சி கல்யாணம் ஆகும்பொழுது சம்மந்தி சண்டை வரும். யாருக்காவது ஒருத்தருக்கு அவங்க வீட்டில் அர்த்தாஷ்டம சனி இருக்கும். அதனால் அவங்க எதுவாவது ஒரு பேசி சண்டைன்னு உங்கள் வீட்டில் கல்யாணங்கள்லாம் வருதுன்னா குலதெய்வ வழிபாடெலாம் நல்லா செஞ்சு எதை நம்ம தற்காப்பு பண்ணிக்கணுமோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணும்பொழுது அர்த்தாஷ்டம சனி எப்போவுமே அவமானப்படுத்தும்னுவாங்க. அதில் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். பட் என்ன தான் நம்ம வந்து பரிகாரங்கள் செஞ்சாலும் என்ன தான் இந்த கிரகங்களை மீறி நம்ம செய்யணும்னு நினச்சாலும் கிரகங்கள் அதோட வேலையை கரெக்டாக செய்யும். அண்ட் சனி பகவான்லாம் அவர் வந்து நீதி அரசர். அவங்கவுங்க செஞ்ச கர்மாக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து கொடுப்பாரு. அவங்கவுங்க செஞ்ச மாதிரி அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதையும் கொடுப்பார். கோச்சார ரீதியாக தோஷங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஜாதகத்தில் தசாபுக்திக்கு தோஷங்கள் இருந்தால் கூட சிவன் ஆலயங்கள் குறிப்பாக பராமரிப்பு இல்லாத ஆலயங்கள் எடுத்து செய்யுங்க. அதுவும் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் எந்தெந்த கோயில்களுக்கு எண்ணெய் கிடைக்கல, எங்கே வந்து அரிசி இல்லைன்னு எல்லாமே தெரியறது. இன்றைக்கி தெரியலைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக உங்கள் கிராமங்கள்லேயே எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய் தான தர்மம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. உங்கள் வீடுகளில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஊர்லேயே இருக்குது. அண்ட் எவ்வளோ முடிஞ்சதோ தனுசு ராசி நேயர்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கோயில்களில் பிள்ளையார் கோயிலாக கணபதி ஹோமம் பண்ணுங்கள். இந்த பொல்யூஷன் இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியரில் எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது இதெல்லாம் சரியாகும். வியாதிகள் வரும்போது நமக்கு அது இன்னுமே நல்ல, ஏன்னா மீனத்தில் 4 கிரகம் சேர்றது இல்லையா மார்ச் மாதத்தில். அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல உறவினர்களாலோ நண்பர்களாலோ பிரச்சனைகள் வர்றது. அண்டு குறிப்பாக இவர் வேறு இளைஞர்கள் ஆண்டுன்னு இருக்கார். அதனால் இளைஞர்கள் போயிட்டு ஃப்ரெண்டோட அங்கே போனேன் இங்கே போனேன். அண்டு விடுதியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால் அன்னன்னைக்கு தகுந்தாற் போல் வாட்ஸ்அப் இல்லாமல் இன்றைக்கி யாருமே இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இல்லை. அதுவும் பிள்ளைங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டான ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டானு தான் நிறையா ப்ராப்ளம்ஸு. ஸோ லீகல் ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கிறது பெற்றோர்களுடைய வேலை. கடமை. நிச்சயமாமா, ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. துன்பம் வந்தது ஓடினேன், துயரம் வந்தது ஓடினேன், கடன் வந்தது ஓடினேன், வாய்ப்புகள் வரவில்லை ஓடினேன், ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன்னு கவலையோடு அமர்ந்திருக்கக்கூடிய மகர ராசிக்கு இந்த வருடமாவது விமோச்சனம் கிடைக்குங்களா? நிம்மதி நிம்மதி உங்கள் சாய். அடடா, எதை நீங்க தேடுறீங்களோ அதை அடைய போறீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வரைக்கும் அந்த சனி பகவான் இங்கே இருக்க போறார். அதுக்கப்புறம் துன்பங்களிலிருந்து விடுதலை. சனி 7.5 சனி விலகிறது. அப்போ பெரிய ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதோ ஒரு இறுக்கம், மனக்கவலை, யார்கிட்ட பேசினாலும் ஒரு புலம்பருது, வேலை பார்க்குற இடத்துல தடை, இவங்களை யாரோ ஒருத்தர் கோல் மூட்டி உயரதிகாரிட்டு இவங்க பேரை கெடுக்கிறது, நல்ல உழைச்சாலும் ஒரு ரெகக்னேஷன் இல்லை. இதெல்லாம் மகர ராசிக்காரங்க பல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை வார்த்தை ரொம்ப முக்கியம். துன்பங்களிலிருந்து விடுதலை அதுதான் முக்கியம். சரிங்களா? வேற விடுதலை இல்ல, துன்பங்களிலிருந்து விடுதலை எல்லா வகையிலும் நிம்மதி கிடைச்சிருது. அப்போ அவங்களுக்கு இந்த 7.5 சனி விலகிறது ரொம்ப நல்லது. இந்த முதல் 3 மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த 2ஆம் இடத்துல இருக்காங்க பாருங்களேன். வருஷம் துவங்கும் போதே நல்ல செல்வ செழிப்பை கொடுத்துரும். ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துக்கு போறாரு. காசை தேடிக்கிட்டு இவங்க போவாங்க. தேடக்கூடிய பணம் கிடைக்காம இருந்துச்சு, இப்போ தேடினேன் வந்தது, பணம் தேடி வரும். அப்படி கூட ஒரு யோகம் உங்களுக்கு வருது. 2வது விஷயம் பாருங்க, குருவுடைய பார்வை. குரு எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து விரையாதிபதியும் குரு தான். சரிங்களா? முயற்சி ஸ்தானாதிபதியும் குரு தான். அந்த முயற்சி ஸ்தானாதிபதி போய் இவங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ இவங்களுடைய முயற்சி இப்போ வரைக்கும் நிறைய பண்ணினாங்க, இப்போ விரயமாகிட்டு இருக்கு. நிறைய தேடினாங்க, பணம் தேடின பணமெல்லாம் விரயமாகிட்டு இருக்கு. இந்த சனி சுக்கிரனுடைய சேர்க்கை என்ன ஆக போகுது, அந்த விரயங்கள் சூழலிலிருந்து மாற்றி ஒரு நல்ல பண வருமானத்தை கொடுக்க போகுது. குரு 6ஆம் இடத்துக்கு போக போறாரு. 6ல் இருந்துக்கிட்டு 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ இவங்களுக்கு நல்ல முறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்கம்மா மகர ராசிக்காரங்களுக்கு. வேலைக்கு ஏன்டா ஆஃபீஸுக்கு போகிறவங்க இருக்கும். ஆஃபீஸுக்கு போனாலே என்ன திட்ட போகிறானோ, என்ன வேலையை கொடுக்க போகிறானோ, நம்ம செய்ய முடியாத வேலையை கொடுத்து வேணுமனே பழி வாங்கினாண்டா நம்ம டீம் லீடர் அப்படிங்கிற நினைப்போடையே போயிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து விடுதலை. ஒன்று இவங்க வேலை மாறணும், இல்லை அவங்க டீம் லீடர் வேற வேலை மாறி போகணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுரும், நிம்மதியாக இருப்பாங்க. பாக்கியாதிபதி புதன் வந்து 12ஆம் இடத்தை நோக்கி வரார். அப்போது அவருடைய இந்த அமைப்பு பார்க்கும்போது
ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு வருது. எந்த நாட்டில் போய் எந்த யூனிவர்சிட்டியில் உயர்கல்வி கற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாய்ப்பு கூடி வரப்போகுது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய ஸ்டாக் வாங்கி வைக்கணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் அளவாக அவங்க முன்னேறிக்கிட்டு போகிறது நல்லது. காமர்ஸ் படித்த மாணவர்கள் அவர்களுக்கு வந்து இப்போ புதிய எண்ணங்கள் வரும். நம்ம ஊரில் ஒரு சிஏ படிக்கிறோம், இதே மாதிரி ஃபாரின் சிஏ படித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எண்ணங்கள் படிக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் படித்து முன்னேறுவாங்க. குடல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடியவர்கள், மருத்துவத்தில் நரம்புகள் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகிறாங்க. கம்யூனிகேஷன் செக்டார் சேர்ந்தவங்களுக்கு ஃபாரின் வாய்ப்பு சூப்பராக அமைப்பு. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க ஒரு அவசியம் ஒரு பரிகாரம் படிக்கிட வேண்டியிருக்கு. என்ன பரிகாரம்னா, இந்த சனி ராகுவுடைய சேர்க்கை நிகழும் பார்த்தீங்களா, அப்போ சனி சர்ப்ப சந்தி சாந்தி, அந்த ஹோமத்துக்கு பேரு சனி சர்ப்ப சந்தி, சந்திக்குது, சனி சர்ப்ப சந்தி சாந்தி அப்படிங்கிற ஹோமத்தை தயவு செய்து மகர ராசி அன்பர்கள் பண்ணிடணும். அவங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய வேத விற்பனர்களை பிடித்து அந்த ஹோமத்தை செய்து கொள்வது இவங்க வாழ்க்கையில் 7.5 சனி விலகுது பாருங்க. இந்த 7.5 சனியிலிருந்து விலகின பிறகு ஒரு அதிர்ச்சி இது வரைக்கும் உடம்புல ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி ராகு வேற 2ஆம் இடத்துக்கு வராரு. இந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது துன்பங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க அந்த சனி சாந்தி சாந்தி அவங்க பண்ணிக்கிட்டது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமா. ஸோ இளைஞர்கள், ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்கள் விஷயத்தை சொன்னால் பாருங்க, அந்த புதன் பகவான் 12ல் இருக்கிறதுனால மகர ராசி இளைஞர்கள் நிறைய பேர் வெளிநாட்டு கனவுகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அது நிறைவேற போகுது. நிறைய முன்னேற்றம் கிடைக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். குரு 6ல் போய் உட்கார்றாரு, அவர் வேலையை அவர் காட்டுவார். அதனால ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுவாங்கம்மா மகர ராசிக்காரங்க. ஏன்னா புதனுடைய வீட்டில் போய் குரு உட்கார்றாரு. அப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் அளவோடு பண்ணிக்கிறது இவங்களுக்கு நல்லது. ஏன்னா அடுத்த வருஷம் ஷேர் மார்க்கெட் பெரிய அளவுக்கு லாபம் தரப்போகுது. அந்த ஆசையில் இவங்க இன்ட்ராடேக்குள்ளே போவாங்க. இன்ட்ராடேயில் போகாமல் முடிந்தவரை லாங் டேர்ம் ஷேர்ஸில் போகிறது இவங்களுக்கு நன்மையை தரும். ஏன்னா தனஸ்தானத்தில் ராகு வந்து உட்கார்றார். லாங் டேர்ம் ஷேர்ஸுக்கு போகிறது மட்டும்தான் இவங்களுக்கு மிக நன்மையை தரும், பாதுகாப்பை தரும். அப்போது இந்த ஆண்டு நான் சொன்னபடி அந்த ஹோமத்தை செய்து கொள்வது இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். மதுரை மீனாட்சியை ஒரு தடவை தரிசனம், அந்த மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணும்போது ஏன்னா புதன் அனுக்கிரகம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகள், கடன் தொல்லைகள் எல்லாமே விலகி ஒரு நல்ல சூழ்நிலை மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட போகுது. அவங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன். எந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ குடும்ப வாழ்க்கையில் ஒரு தகராறு இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் இந்த சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியை மதித்து நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள், ஏன்னா சுக்கிரன் 2ல் இருக்கு, அவங்கள அனுசரித்து போறவங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்கள்ட்ட கருத்து கேட்டு நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு பொற்காலமாக அமையும். தவழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பறக்க போறீங்க வெளிநாடுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிங்க ஐயா. பொதுவாகவே வாழ்க்கையில தானாகவே மரியாதை தேடி வரக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். கும்ப மரியாதை எல்லாமே தலை நிமிர்ந்து தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு தன்மானத்தோடும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படிங்க ஐயா அமையும்? நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. ஆனால் கடந்த 2.5 வருஷம் எல்லா கிரகங்களும் கலட்டி விடப்பட்ட ராசின்னு எடுத்துக்கிட்டா கும்பம் தான். அது அவங்க ஒவ்வொருத்தரும் இப்போ ஆமான்னு கையெழுதி பேசுவாங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அறிவு அதிகம், அனுபவ அறிவு ரொம்ப ஜாஸ்தி. இவங்களால சும்மா இருக்க முடியாது. ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிற போதே இதை பண்ணிட்டு அதையும் பண்ணலாமே அப்படின்ட்டு போய் இதை விட்டுட்டு அங்கே போய் நிற்பாங்க, அதுவும் போயிடும். இப்படி கடந்த 2 ஆண்டுகள் ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணுங்கிற ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போய் அதுவும் கெட்டு திரும்பி வந்து இங்கே கஷ்டப்பட்டு இவங்க பட்ட கஷ்டம் உண்மையாகவே அவங்க உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு மனவேதனைகளை கொடுத்த வருடம் 2024. இது கம்ப்ளீட்டாக இப்போ மாறப்போகுது. எப்பொழுதுமே ஒரு வாட்டி பட்டுட்டா அடுத்த வாட்டி செய்ய மாட்டோம்ல, அது மாறப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் வருடத்தின் ஆரம்பமே இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வெளிச்சம். அதாவது ஒருத்தரை காட்டி இவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா பென்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு விடிவெள்ளி மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வருடத்தின் ஆரம்பமே சனீஸ்வர பகவானும் சுக்கிரனும் இணைந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஒரு விரயம் ஏற்பட்டு அனுபவங்களை கொடுக்கும். அப்போ விரயம் ஏற்படுகிற அனுபவங்கள் என்பது கார் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலையை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனவங்க திரும்பி வந்திருப்பாங்க இந்நேரத்துக்கு. அப்போ இந்த இருக்கிற இடத்துல இன்னும் ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு மாதிரி இவங்க செய்ய வருவாங்க. இவங்களோட ஒரு பெரிய சாபக்கடை என்னன்னு கேட்டால், யாராவது இவர்களுக்கு வழிகாட்டி இருந்தால்
அல்லது யாராவது இவர்களுக்கு உதவி செஞ்சிருந்தா இவங்களுக்கே தெரியாம அவங்கள பகைக்க வேண்டிய ஆகி போகும். இது கும்பராசிக்காரங்களோட சாபக்கேடு தலையெழுத்து. ஸோ இதெல்லாம் கூட இப்போ அவங்களுக்கு புரியுது, இந்த வருடத்தில் தான் புரியும். ஏனென்று கேட்டால் 4ஆம் இடத்தை விட்டு புதனுடைய வீட்டுக்கு 5ஆம் இடத்திற்கு குரு போகிறார். இது என்ன காரணம்னா, புத்திசாலித்தனம் என்பது புதன், அந்த புத பகவானே இவர்களுக்கு எட்டுக்குடையவன். அப்போ அறிவு, திறமை, ஆற்றல் இத்தனையும் இருந்தும் அது எங்கேயோ ஒரு மிஸ் ஆகுது, தடைப்படுது, தாமதப்படுதுங்கிற ஒரு சிக்கல்லையே வாழ்க்கையை நகர்த்துகிறவங்க. இது உதாரணமாக சொல்ல போனால் இவங்களுக்கு காதல், லௌகீகங்கள், ஒரு இன்பமான வாழ்க்கை, அனுகூல செய்திகள் இதெல்லாம் நிறைய அனுபவிப்பாங்க. அடிப்படையாகவே இவங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. ஆனால் யாரும் பார்த்துட்டு ஐயோ பாவம்னு சொல்கிற முகக்கட்டே இருக்காது. அவருக்கு என்ன, அவர் ஜம்முன்னு இருக்கிறாரு இப்படின்னு சொல்லுகிற விதத்தில் அவருடைய நடைமுறை பாவனைகள் இதெல்லாம் அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த வருஷத்தை பொறுத்தளவு இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஊர் மாறி போய் படிக்கக்கூடிய படிப்பு கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது பள்ளிக்கூடத்து வாழ்க்கை, 5ஆம் இடம் என்பது கல்லூரி வாழ்க்கை. அப்போ அந்த கல்லூரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இடத்துல போய் தான் 2ஆம் பாவாதிபதி குரு பகவான் வருஷத்துல பாதிக்கு அப்புறம் அமரப்போகிறார். அப்போ கரெக்டாக அந்த பாருங்க, பரீட்சை முடிச்சு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகணுங்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக போய் செட்டில் ஆகும். என்னோட வேண்டுகோள், போன இடத்துலையாவது உட்காந்து ஒழுங்காக படிச்சுட்டு திருப்பி வரணும். பாதியில் விட்டுட்டு வருகிற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடாது. நட்பு சரியாக இருக்கணும் அவங்க கிட்ட. யாராவது நம்பிக்கிட்டா பூராத்தையும் சொல்றது, அடுத்த க்ஷணமே அவங்கள பகைச்சிக்கிட்டு வெளியில போறது, இதெல்லாம் இவங்களுக்கு சகஜமா இருக்கும். இதையெல்லாம் முதல்ல மாத்திக்கணும். 5ஆம் இடத்திற்கு குரு போகிறதுனால பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பனார் தாய் இருப்பாங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் மூலமா ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். ஒண்ணு படிப்புல, இல்ல கல்யாணத்துல, இல்ல குழந்தை பிறக்கிறதுல, இப்படிப்பட்ட அமைப்புகள்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கு நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடியவர் சூரியன். அப்போ கும்பம் என்பது ஒரு இருள் கிரகமுடைய வீடுன்னா அங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒளி கிரகம். அப்ப இவங்க வாழ்க்கையே இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் உண்டான போராட்டம் தான். மேலே போகிறதும் கீழே வர்றதும் இப்படியே இருந்தது. இதெல்லாம் இந்த வருடம் கொஞ்சம் சரி செய்யப்படும். நிறைய பேர் வீடு வாங்குற யோகத்துக்கு வருவாங்க. கார் வாங்குறது, வீடு வாங்குறது, பால் காய்ச்சறது, இதெல்லாம் இந்த வருஷத்துல இருக்கிறத பார்க்கலாம். கும்பத்தை பொறுத்தளவு நான் என்னோட அனுபவத்துல சொன்னா, மகாபாரதத்துல அர்ஜுனன் ஒரு கேரக்டர் வந்ததா இல்லையா, அதுதான் கும்பம். சொல்லி கொடுத்த வாத்தியாரவே பகைச்சிக்கணும், எந்த இடத்துலையும் நிரந்தரமா வாழ முடியாது, ஊர் உலகமெல்லாம் வேஷம் போட்டு சுத்துறது, இது எல்லாமே இவர்களுக்கு பொருத்தம். அதுக்காக வேண்டி வாழ்க்கை முழுவதும் இப்படியே போனா என்ன ஆகுறது? அதற்கு ஒரு மாற்றாக 2025 அமர்ந்து இருந்து வாழுவதற்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பம் என்றாலே சனி பகவான் கர்ம கிரகம். நீதிங்க அம்மா சொன்னாங்க, நீதி நியாயத்தை கரெக்டாக சொல்லக்கூடிய கிரகம்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அப்போ இவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, செலவோடு செலவா இங்கேருந்து நேராக காசிக்கு போகணும். போய் கங்கையில் நல்லா நீராடிட்டு, ஒரு டம்ளர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு, காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு, வீட்டுக்கு 2 நாள் பூஜை ரூமில் அந்த தண்ணியை வச்சிருந்து, தீர்த்தத்தை வச்சிருந்து, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போய் அந்த ராமேஸ்வரத்தில் போய் அவருக்கு இது அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் இருக்கு பாருங்க, மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு ஒரு மருந்தாக அது அமையும். அதனால கும்பராசி இந்த வருஷம் கொஞ்சம் தெளிஞ்சிருவாங்க. அறிதல் அப்படின்றத தாண்டி புரிதல் அப்படின்றது இந்த வருடத்துல அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சரியான வார்த்தை அதுதான். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. எப்பவுமே காத்திருத்தல் அப்படின்றது நிறைவான ராசியாகிய மீன ராசிக்கு தான். கழுவுற நீர்ல நழுவுற மீனா நான் மாறணும் அப்படின்னு நினைச்சிருக்கவங்களுக்கு இந்த 2025 மீன ராசிக்காரர்கள் நழுவி வந்துருவாங்களா வெற்றி பக்கம்? சொல்லுங்களேன். பொதுவாகவே மீனராசிக்காரங்க கொஞ்சம் பாதுகாப்பாக சேஃபாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு ஒதுங்கி போகிற ஆட்கள் தான் நிதானம் அதிகமாக இருக்கும். என்ன இருந்தாலும் ஜென்ம சனி உள்ளே வர போகிறாரு. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி உள்ளே வர போகிறாரு. அதுக்கான முன்னேற்பாடுகளை இப்போ சனி பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா எதுவுமே ஓவர் நைட்டில் மாறிடாது இல்லையா? அப்போ இப்போ என்ன முடிவு எடுத்துகிட்ருக்கோம், இப்போ நம்ம யார் என்ன செஞ்சிட்ருக்கோங்கிற ஒரு சுதாரிப்பு வேணும். கான்ஷியஸ்னஸ், செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவோம், தன்னிலை அறிதல் ரொம்ப முக்கியம். அந்த சுதாரிப்பு இருக்கும் பட்சத்தில் ஜென்மசனியிலேருந்து ஓரளவுக்கு தன்னை காப்பாற்றிக்கலாம். முக்கியமாக தொழில் அமைப்பு. ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்லணும்னா, எந்த தொழிலுமே ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகிற மாதிரி இருக்குது, நஷ்டமாகவே இருக்குது, கையிலேருந்து பணத்தை போட்டு தொழிலை ரன் பண்ணுறேன், கடன் அதிகமாகிட்டே இருக்குது, எப்படியாவது அடுத்த வருஷம் இதை நான் பிக்கப் பண்ணிடுவேங்கிற ஒரு அசாத்திய துணிச்சலில் மட்டும் அந்த தொழிலில் இருக்காதீங்க. இது குவிட் பண்ணக்கூடிய டைம். எப்போ வேணாலும் அடுத்து நம்ம தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஜென்ம சனி அஷ்டம சனி வரும்போது எந்த விஷயம் தப்பாக போகுதோ அதை அந்த பீரியடில் திருத்திடலான்னு நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். எடுத்துக்காட்டாக ஒரு முள் மரத்தை பிடிக்கிறோம், குத்துது, இருக்க பிடிச்சோன்னா கையை கிழிச்சிரும். இதுதான் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் அமைப்புங்கிறது ஒரு வேளை ஓரளவுக்கு நல்லா போகுதுனாலுமே புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம்.
புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து நான் பார்ட்னராக சேர்க்குறேன், எனக்கு தெரியாத தொழிலில் நான் இறங்குறேன், என்னோட தொழிலை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், விரிவாக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. அதே மாதிரி திருமணம் பண்ண இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க ஜென்மசனியில் கல்யாணம் நடக்கும், அதில் வந்து மாற்றமே இல்லை. ஜாதகம் பார்ப்பாங்க, நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, புத்தி பிறழ்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தும். ஒரு பாவகிரகம் ராசியில் உட்காரும்போது புத்தியை ஆக்கிரமிக்கும். என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு பொண்ணு பார்ப்பார், பொண்ணு அழகாக இருக்கும், ஜாதகம் பொருந்தாது, பேக்ரவுண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அந்த பொண்ணு அழகாக இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக இதை நெக்லெக்ட் பண்ணுவார் தன்னை அறியாமல். இப்படி தான் போய் பிரச்சனையில் மாட்டுறது. அப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், தப்பு இல்லை. எதுக்கெடுத்த என்ன காரணமாக இருந்தாலும் ஜாதகத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கட்டம் பொருந்துதாங்கிறத பார்க்கணும், 10 பொருத்தம் வேலைக்கு ஆகாது. குணநலங்கள் ஒத்து வருதாங்கிறதையும் கவனிச்சுக்கணும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பம். ஸோ குடும்பம்ங்கிற அமைப்பில் குடும்ப பிரச்சனைகள் வெளியில் போகக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, 3ஆம் நபர் வந்து உள்ளே வந்து தீர்த்து வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. தனக்கு கீழ் உள்ள வேலையாட்கள் மீது ஒரு கவனம்ங்கிறது இருக்கணும். வீட்டில் உள்ள மூதாதையர்கள், தாத்தா பாட்டி இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவே வயசானவங்களா இருக்கலாம், அவங்கள அவச்சொல் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சனிக்கு பிடிக்காத விஷயம். ஏளனமாக பேசுறது, எள்ளி நகையாடுறது, தற்பெருமை பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் இந்த ஜென்ம சனி நடக்கும்போது நிச்சயமாக மீனம் பண்ணவே கூடாது. அரப் கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12ல் ராகு இருக்கிறாரு. அதே மாதிரி பிடிச்ச நேரம் சாப்பிட்றது, நினைக்கிறத சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்கங்களுக்குள்ளே ஆட்பட வேண்டிய சூழ்நிலை வரும். எதுக்குமே அடிக்ட் ஆயிடக்கூடாது. அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை தான் நான் முதல்ல வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொன்னேன். ஜென்ம சனின்னு பயப்பட வேண்டாம். கர்மமே கண்ணாக இருக்கும் பட்சத்தில் சனியே ஒன்றும் பண்ண மாட்டார். ஸோ நம்மளுடைய வேலையை கரெக்டாக முடிச்சிடணும், நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்ம யாரும் நமக்கு எது தேவையோ அதோடு இருந்துக்கணும். கொஞ்சம் அடக்கி வாசித்தாலே பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் சனிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். முக்கியமாக காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, கால் ஊனமுற்றோருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிஞ்ச உதவியை பண்ணுறது. ஸோ ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே அங்கே இப்படி உள்ள ஆட்களை வேலைக்கு சேர்த்துக்கலாம். திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கொடுக்கறது, மாரல் சப்போர்ட் கொடுக்கறது, ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜென்மசனியிலேருந்து நம்மளை காப்பாற்றும். மனசு தான் எல்லாமே. ஸோ மனசை எந்த அளவுக்கு தெளிவாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஜென்மசனியை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கடக்க முடியும். வேலை வாய்ப்புக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சனி எப்போவுமே ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், ஜாப் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும்னா ஜாபில் வச்சுருக்கணும். அப்போ வேலையை வந்து கெடுக்கவே மாட்டார். வேலை இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும், ஃபேமிலிக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டால் இன்னொன்று நல்லாயிருக்கும். எச்சரிக்கை இருந்ததுன்னா இந்த ஜென்ம சனியை நல்லாவே கடக்கலாம். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு கடமையா இருந்துட்டாங்கன்னா மீனராசிக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு சொன்னீங்க. எல்லோருமே அவங்களுடைய பார்வையில இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னது ரொம்ப மகிழ்வா இருந்தது. ஏன்னா எல்லோருமே நேர்மறை பார்வையோடு உங்களுடைய சிந்தனைகளை முன் வச்சிருக்கீங்க. உங்கள் நாள் வரையுமே நிச்சயமா பார்க்கக்கூடிய பக்தர்கள், பார்வையாளர்கள் ஒரு குருவாய் நினைத்து தான் அந்த வழிகாட்டலை எடுத்திருப்பாங்க. நிறைவா எல்லோருக்குமே இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வாழ்த்துக்களை சொல்லி, வாழ்வியல் பரிகாரம்ன்றது ரொம்ப அவசியம். அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, அன்னபாலிப்பு விட மிகச்சிறந்த ஒரு பரிகாரம்ன்றது கிடையவே கிடையாது. ஒருத்தர் பசி அப்படின்னும் பொழுது ஒரு பிடி சாப்பாடு கொடுக்கும் பொழுது, அதை சாப்பிடும் பொழுது அவங்களுடைய வயிறு ஆறும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இந்த மாதிரி இந்த வருடத்துல பொதுவான வாழ்வியல் பரிகாரம் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்மளுடைய நேயர்களுக்கு தெரிவிங்கம்மா. நேயர்களுக்கு மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் உங்கள் வேலைகள் எல்லாமே. அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. வாழ்வியல் பரிகாரம்னா அதுதான். உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு, பிள்ளைங்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இருக்கிறதில்ல பேரம் பேத்தி பார்த்தவன் நான், அதனால சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட்டுங்க. கோயிலில் போய் பரிகாரம் செஞ்சு ஒரு பலன் வருது அப்படிங்கிறத விட உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சு நீங்கள் செஞ்சாலே அதை விட மிக சிறப்பான பரிகாரம் வேறு எதுவுமே கிடையாது. நிச்சயமா. பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், உங்களுடைய வார்த்தைகள். எனது அருமை நேயர்களே, 2025 அப்படின்னு எடுத்துக்கும் போது பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், சூரியன்கிறது அப்பா, சந்திரன்கிறது அம்மா, பெற்ற தாய் தந்தையருடைய காலில் விழுந்து தினந்தோறும் கும்பிட்டு போனாலே போதும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் 4வது ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம், மாத்ரு ஸ்தானத்தில். அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அது உடனே போய் நிற்கணும். 10 மாதம் கருவறையிலே நம்மை சுமந்த தாய், அவள் மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை மனசால் நினச்சிடக்கூடாது. ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க, உடனே வந்து தாயை பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாவது அம்மா நல்லா இருக்கியான்னு கேட்கணும்.
பல தாய்மார்கள் எங்களை சந்திக்கிற போது சொல்கிற வார்த்தை, என் பையன் ஃபாரினில் இருக்கான், ஒரு கஷ்ட நஷ்டத்துக்கு கூட வரதில்லை அப்படின்னு வேதனைப்படுறாங்க. ஸோ பெற்ற தாயுடைய மனது கோணாமல் நடந்துக்கணும், அது மிக முக்கியம். இதில் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருப்பில் வேலை செய்யக்கூடியவர்கள், அது ஒரு அயன் பண்ணுறவராக இருக்கலாம், டீ கடையில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, கார் ஓட்டுநர்கள், இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு முதல்ல உதவி செய்யுங்க. அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். நீங்கள் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், உங்கள் பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கும். இந்த 2025 உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த கணபதியை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்து ஜோதிட சுடர் MS ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய வார்த்தைகள். முதலாவதாக இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் நல்ல சேமமாக சந்தோஷமாக குடும்பத்தோட இழந்ததையெல்லாம் மீட்டு இனிமையாக சிரித்த முகத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் அதை விட பெரிய புண்ணியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அதை தான் வேண்டுறேன். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மருத்துவம் செய்து கொள்ள முடியாமல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் பார்க்கணுன்னா எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊர் மருத்துவமனைக்கு போய் பார்த்தா தெரியும். அவர்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் உதவி பண்ணுங்கள். அந்த உதவிகளை செய்து வந்தால் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். காரணம், சனி பகவான் மீனத்தில் போய் அமர்கிறார், காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் அமர்கிறார். இந்த 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது மோட்சத்தை குறிக்கிற இடம். அப்போ மருத்துவத்தால் பாதிக்கப்பட்டு, உடல்நிலை பாதிக்கப்பட்டு, மனசு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்கள் 7 தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும். இதை மட்டும் தவறாமல் செய்து வாருங்கள். உங்கள் குடும்பத்தோட சூப்பராக சுகமாக நல்லா இருப்பீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள், உங்களுடைய வார்த்தைகள். இந்த வருஷம் கண்டிப்பாக பிளேமிங் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. பொதுவாகவே யாரையுமே டக்குன்னு ஒரு உதாசீனப்படுத்தி பேசுறது, முக்கியமாக ஆசிரியர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் இந்த இப்போது கரண்ட் ஜென்ரேஷனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரால் பண்ணுறது, ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடிய அபத்தம் கூட நடக்குது. இந்த விஷயங்களை மாணவர்கள் பண்ணக்கூடாது நிச்சயமாக. அதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இல்லை மீடியா ஃபீல்டில் இருக்க எந்த ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அவங்கள பற்றின தப்பான ஆபாசமான தேவையில்லாத கமெண்ட்ஸ், அந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கெல்லாம் நெகட்டிவாக ஹேண்டில் பண்ணக்கூடாது யாரும். இது பயங்கரமான ஒரு கர்மாவையும் சாபத்தையும் பெற்றுத்தரும். ஏன்னா இது ஒரு குரு வளர்த்த ஒரு வருடம். அப்போ அவருக்கு அகெயின்ஸ்டான விஷயங்களை பண்ண டபுள் த டைம்ஸ் அதுக்கான தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும். ஜோதிடமுமே அப்படிதான். இப்போ ஜோதிடர்களுமே நிறைய போலி ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. ஒரு பயிர் வளருதுன்னா அதை சுற்றி இருக்கிற களைக்கு தான் களைக்கொல்லி போடணுமே தவிர பயிருக்கு தீ வைக்கக்கூடாது. அப்போது ஜோதிடமே தப்பு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வரக்கூடாது. ஜோதிடத்துக்கு மட்டும் இல்லை, இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். எந்த துறையிலையுமே எது உண்மை எது பொய்ன்னு படிக்கணும். ஸோ தெரியாத புரியாத விஷயங்களுக்கு தெரியாது புரியாதுன்னு சொல்லி பழகுங்க. இந்த ஒரு மனநிலை மாற்றத்தை கொஞ்சம் கொண்டு வந்துக்கோங்க இந்த வருஷம். இது இந்த வருஷம்னு இல்லை, அடுத்தடுத்த வருடங்களுக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதை செய்யும். முக்கியமாக படிக்கக்கூடிய சின்ன ஏழை குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம், ஒரு ஸ்லேட்டு, பென்சில், புத்தகமோ இல்லை ஃபினான்ஷியலாக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா கூப்பிட்டு பாடம் சொல்லிக் கொடுங்க, அல்லது அறிவை சொல்லிக் கொடுங்க, நல்ல டிசிப்ளினை சொல்லிக் கொடுங்க. பெரிய ஒரு அரணா இது அமையும் உங்களுக்கு. மிக்க நன்றி. உங்கள் நால்வருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் மனதில் எல்லாவற்றையும் நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்மறையை தூர சென்றுவிட்டு வாழ்வியல் பரிகாரங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க, அதை நிச்சயமாக பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாக இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களை வாழ்த்துறதுக்கு இறைவன் தந்த ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இங்கே பேசியது எல்லாமே அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து தான், ஆண்டவனுடைய கட்டளையை தான் இங்கே ஒவ்வொருத்தருமே வார்த்தைகளாக கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கூறிவிட்டு மீண்டும் ஒருமுறை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் ஜோதிடர்களின் பார்வையில் 2025 இணைந்து வழங்குபவர்கள் ஃபாஸ்டர்ஸ் ரெயின் கியர்.